பணக்கார அம்மா அப்பா இந்த பொண்ணை தத்தெடுக்க போறாங்க. உடனே அவளோட தங்கச்சி ஓடி வந்து என்ன தத்தெடுத்துக்கங்கன்னு சொல்றா. அப்பதான் அந்த அக்காவுக்கு புரியுது இவ்வளவு ரீபானா இருக்கான்னு. ஆக்சுவலா நம்மளோட ப்ரீவியஸ் லைஃப்ல என்ன இருக்கும்னா இந்த ரெண்டு அக்கா தங்கச்சியும் ஒரே நேரத்துல ரெண்டு அப்பா அம்மாவுக்கு தத்து கொடுக்க போறாங்க. அக்கா ஒரு பணக்காரங்களுக்கும் தங்கச்சி ஒரு ஏழை அப்பா அம்மாவுக்கும் போறாங்க. இந்த தங்கச்சி அவங்க ஏழைங்கிறதால உடனே அவங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளில ஓடி போயிடுறா. அதே நேரத்துல அந்த அக்கா காட்டுறாங்க வளர்ப்பா அம்மா அப்பாவோட பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். இவளோட ரத்தத்தை எடுத்து யூஸ் பண்றதுக்காக தான் இவளை தத்து எடுத்திருப்பாங்க. இப்ப 10 வருஷம் கழிச்சு அந்த அக்காவை தங்கச்சி மீட் பண்றாங்க. அப்ப அக்கா ரொம்ப நல்லா வாழ்றான்னு நினைச்சிட்டு அதே இடத்துல அவளையும் கொண்டுட்டு தங்கச்சி இறந்து போறா. இப்ப மறுபடியும் அவங்க தத்து எடுக்கிற அதே நாள்லதான் ரீபான் ஆகுறாங்க. இப்ப தங்கச்சி உடனே அக்கா வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப நல்லது நினைச்சு ஆசைப்பட்டு அந்த பணக்கார அப்பா அம்மாவை தன்னை தத்தெடுத்துக்க சொல்றா. அந்த ஏழை அப்பா அம்மாவுக்கு போயிடுறா. ஆக்சுவலா அந்த ஏழை அப்பா அம்மா உண்மையாவே ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. இந்த பொண்ணோட கேரக்டர் டெஸ்ட் பண்றதுக்காக தான் ஏழை மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு வீட்டுக்கு போனது ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அவளுக்காக நிறைய ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு இந்த ஃபுட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலன்னு கேட்டா இல்லம்மா இது நார்மலா நம்ம வீட்டுல சாப்பிடுற ஃபுட் தான் சொல்றாங்க. இப்ப அதே நேரத்துல அந்த தங்கச்சியை கட்டுறாங்க. போனோட அந்த தங்கச்சிக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காக டயட் ஃபுட் எல்லாம் கொடுத்து இதைதான் சாப்பிடணும்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. இப்ப அதே நேரத்துல அக்காவை காட்டுறாங்க. அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளுக்காக அந்த அம்மா அப்பா ஒரு ரூம் கூட ரெடி பண்ணி தராங்க. அந்த ரூம்ல பார்த்தா நிறைய பொம்மை எல்லாம் இருக்கு. இந்த அக்கா அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அவங்க அம்மா கிட்ட கேட்க அந்த அம்மாவும் இதெல்லாம் நான் கையால செஞ்சதாம்மா ஒன்னும் காஸ்ட்லி எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு இதெல்லாம் நான் எடுத்துட்டு போய் ரோட்ல வித்து உங்களுக்கு காசு எடுத்து தரமா நீங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றா. இந்த பொண்ணோட கேரக்டர் நினைச்சா அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப இந்த பொண்ணு ரோட்ல அந்த பொம்மையெல்லாம் போட்டு வித்துட்டு இருப்பா. அப்ப அந்த தங்கச்சி அங்க வரா. வேணும்னே அக்கா வம்பு இழுத்து அவளே கீழே விழுந்துட்டு அக்கா தள்ளி விட்ட மாதிரி நடிச்சு ஏமாத்துறா. உடனே இந்த பணக்கார அப்பா அம்மா அங்க வந்துட்டு என் பொண்ணைய தள்ளிவிட பாக்குறேன்னு சொல்லி அவளை அடிக்க போறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பெரிய பொண்ணோட அப்பா அம்மா சர்வேலன்ஸ் கேமரால பாத்துட்டு தான் இருப்பாங்க. தன்னோட பொண்ணு கிட்ட உண்மையை சொல்ல நினைக்கிற நேரத்துல இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும். உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் அமைச்சு தான் யாருங்கிற உண்மையை சொல்லி அந்த பொண்ணையை அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.